வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். வங்கதேசத்திற்கும் சீனாவுக்கும் இடையே திடீரென பல்கி பெருகி வரும் நட்புக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சிக்கன் நெக் அல்லது கோழிக்கழுத்து எனப்படும் சிலிகுரி தாழ்வாரத்தின் வான் பகுதியை கவர் செய்யும் விதத்தில் இந்தியா S-400 வான் பாதுகாப்பு சாதனத்தை நிலைநிறுத்துகிறது. அத்துடன் ரஃபால் விமானங்களை அந்த வான் பகுதியில் பறக்க விடுகிறது. சிலிகுரி தாழ்வாரம் அல்லது சிக்கன் நெக் எனப்படும் ஒரு மூலோபாய பகுதி இந்தியாவின் பிரதான நிலப்பகுதியை அதன் வடகிழக்கு பகுதியில் உள்ள மாநிலங்களுடன் இணைக்கும் ஒரு குறுகிய மற்றும் நிலப்பகுதி. இந்தியாவுடன் வடகிழக்கு பகுதி பெரும்பாலும் 7 சகோதரிகளும் ஒரு சகோதரரும் என்று குறிப்பிடப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம். இதில் 7 சகோதரிகளாக மாநிலங்கள் அருணாச்சல் பிரதேசம், அசாம், மேகாலயா, மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து மற்றும் திரிபுரா ஆகியவையும் ஒரு சகோதரராக சிக்கிமும் குறிப்பிடப்படுகிறது. இந்தியாவில் சிலிகுரி தாழ்வாரத்தில் S-400 வான் பாதுகாப்பு சாதன அமைப்பு மற்றும் பிற ஆயுத அமைப்புகளை பயன்படுத்துவதால் அதன் அண்டை நாடுகளான சீனா மற்றும் வங்கதேசத்தின் அதிகரித்த வான் நடவடிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் விதத்திலான நடவடிக்கை. இப்போது புதுடில்லி சிலிகுரி தாழ்வாரத்தை பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய பகுதியாக கருதுகிறது. சமீப காலமாக வங்கதேசம் மற்றும் சீன ராணுவங்கள் தாழ்வாரத்தை ஒட்டிய பகுதிகளில் தங்கள் வான் நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இது இந்தியாவின் எச்சரிக்கைகளை தூண்டியது. பல தசாப்தங்களாக சிலிகுரி தாழ்வாரம் இந்தியாவின் பாதுகாப்பில் மிகவும் பலவீனமான இடமாக கருதப்பட்டது. காரணம், அங்கு இந்தியாவுக்கு கடந்த காலத்தில் அச்சுறுத்தல் இல்லாத காரணத்தினால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவசியமற்ற நிலை காணப்பட்டது. இந்தியாவின் வடகிழக்கு பிராந்தியத்தை இந்தியாவின் மற்ற பிரதான நிலப்பகுதியுடன் இணைக்கும் சிலிகுரி தாழ்வாரம் 20 முதல் 22 கிலோமீட்டர் அகலம் உள்ள ஒரு குறுகிய நிலப்பகுதி. சிறிய பிரதேசம் வந்தாலும் மிக அவதானமாக வான் பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டிய அதற்கு ஒரு காரணமும் உண்டு. இப்போது திரையில் தெரியும் வரைபடத்தை பாருங்கள். இதில் சிலிகுரி தாழ்வாரம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் எல்லை வரை வங்கதேச விமானப்படையின் விமானங்களோ அல்லது சீன விமானப்படையின் விமானங்களோ நெருங்கி பறப்பதை இந்தியாவால் தடுக்க முடியாது. காரணம், அது வங்கதேசத்தின் வான் பகுதி. அவர்கள் தமது வான் பகுதியில் ரோந்து செய்வதற்கு பறக்கிறார்களா அல்லது சிலிகுரி தாழ்வாரத்திற்குள் ஊடுருவ பறக்கிறார்களா என்பதை எல்லையை கடக்கும் வினாடி வரை கூற முடியாது. ஒருவேளை எல்லையை கடந்தால் அந்த வினாடியை ஊடுருவல் விமானங்களை எதிர்கொள்ள இந்திய விமானப்படை விமானங்களும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். இந்தியா S-400 வான் பாதுகாப்பு சாதன அமைப்பும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். முக்கிய கவலை என்னவென்றால், எதிரியின் திட்டமிட்ட தாக்குதல் குறிப்பாக சீனாவிலிருந்து டோக்லாம் வழியாக இந்தியாவின் வடகிழக்கு பகுதியை நாட்டின் பிரதான நிலப்பகுதியில் இருந்து துண்டிக்கக்கூடும். சிலிகுரி தாழ்வார பகுதியில் இந்திய ராணுவ சொத்துக்கள் அதிகரித்திருப்பது வங்கதேசத்தின் இடைக்கால தலைவர் முகமது யூனிஸின் கீழ் வங்கதேசத்திற்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகள் அதிகரித்து வருவதற்கு பிரதிபலிப்பாகும். கடந்த காலத்தில் வங்கதேசத்தில் இந்தியாவுக்கு ஆதரவானதாக கருதப்பட்ட ஷேக் ஹசீனாவின் அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் முகமது யூனிஸின் தலைமையிலான கீழ் ஒரு இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த புதிய அரசின் வெளியுறவு கொள்கையில் புதுடில்லியால் எதிரிகளாக கருதப்படும் சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் நட்புறவு கொள்ளும் அணுகுமுறையை வங்காளதேசம் எடுத்துள்ளது. முகமது யூனிஸின் கீழ் டாக்கா சீனாவின் பக்கம் அதிக அளவில் சாய்ந்து வருகிறது. குறிப்பாக பெய்ஜிங்கில் இருந்து பொருளாதார மற்றும் உள்கட்டமைப்பில் புதிய முதலீடுகளை பெறுவதற்கான அதன் முயற்சிகளில் அந்த நெருக்கம் மேலும் மேலும் அதிகரிக்கிறது. பெய்ஜிங்குடனான டாக்காவின் சமீபகால பொருளாதார உறவுகள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களில் சாத்தியமான ஒத்துழைப்பு பற்றிய வதந்திகள் புதுடில்லியில் எச்சரிக்கைகளை எழுப்பியுள்ளன. சீனாவால் ஊக்குவிக்கப்பட்ட BRI எனப்படும் பெல்ட் அண்ட் ரோட் முன்முயற்சியில் இந்தியா தொடர்ந்து நிராகரித்து வருகிறது. பெல்ட் அண்ட் ரோட் முன்முயற்சி ஒரு ட்ரோஜன் ஹவுஸ் பாணி மூலோபாய தந்திரமாக இந்தியா கருதுகிறது. கடந்த மாத நிலவரப்படி வங்காளதேசத்தில் வடக்கே உள்ள லமோர்னிஹாட் மாவட்டத்தில் சீன ஆதரவுடன் ஒரு விமான தளத்தை நிறுவுவதற்கான சாத்தியக்கூறுகளை வங்காளதேச அரசு பரிசீலித்து வருவதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவித்தன. லமோர்னிஹாட் விமான தளத்தை சீனா மீள் நிர்மாணம் செய்ய தயாராக இருப்பதாக சீன அதிகாரிகள் வங்கதேச அரசுக்கு கூறியதாக தெரிய வருகிறது. 2ஆம் உலகப் போரின் போது கட்டப்பட்ட லமோர்னிஹாட் விமான தளத்தில் சீன அதிகாரிகள் ஆர்வம் காட்டுவதன் காரணம் அது இந்தியாவின் கிழக்கு எல்லைக்கு அருகே இருப்பதுதான். சில நாடுகளில் விமான தளத்தை புதுப்பித்துக் கொடுக்கிறோம் என்று செல்வதும் அதன் பின் அங்கு செலவிட்ட பணத்திற்கு ஈடாக விமான தளத்தை நீண்டகால லீஸுக்கு எடுப்பதும் சீனாவுக்கு கைவந்த கலை. லமோர்னிஹாட் ஒரு காலத்தில் ஆசியாவின் மிகப்பெரிய விமான தளங்களில் ஒன்றாக இருந்தது. இது 1931ஆம் ஆண்டு ஒரு ராணுவ விமான தளமாக கட்டப்பட்டது. 2ஆம் உலக போரின் போது நேச நாட்டு படைகள் பர்மா மற்றும் பிற தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பணிகளை மேற்கொள்ள இந்த விமான தளத்திலிருந்து செயல்பட்டன. அது பற்றி சில தினங்களுக்கு முன் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் மிக விரிவான காணொலி ஒன்றை நாம் வெளியிட்டிருந்தோம். அந்த காணொலியை நீங்கள் பார்த்திருந்தால் அந்த மூலோபாய விமான தளத்திலிருந்து இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தலை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கலாம்.
லமோனிகான் விமான தளத்தில் சீன அணுகல் நடைமுறைக்கு வந்தால் அந்த இடம் சிலிகுரி தாழ்வாரத்திற்கு அருகில் அமைந்திருப்பதால் அது இந்தியாவுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். இந்த அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் விதமாக இந்தியா சிலிகுரி தாழ்வாரத்திற்கு அருகில் உள்ள பகுதியில் S-400 நீண்ட தூர வான் பாதுகாப்பு அமைப்பை நிலைநிறுத்தியது மட்டுமல்லாமல் அதன் ரஃபால் போர் விமானங்களின் ஒரு படைப்பிரிவையும் அந்த தாழ்வாரத்திற்கு மிக துரிதமாக செல்லும் விதத்தில் நிலைநிறுத்தியுள்ளது. இந்திய விமானப்படை ஹஷிமாரா விமான தளத்தில் மிக் போர் விமானங்களுடன் ரஃபால் போர் விமானங்களின் ஒரு படைப்பிரிவை நிறுத்தியுள்ளது. இந்திய விமானப்படையின் ஹஷிமாரா விமான தளத்தின் ICAO குறியீடு VEHX இந்தியாவின் மேற்கு வங்கத்தின் அலிபூர்துவார் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சம்பி பள்ளத்தாக்குக்கு மிக நெருக்கமான இந்திய விமானப்படை தளம் இதுதான். கடல் மட்டத்திலிருந்து சராசரியாக 340 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த விமான தளம் இது கான்கிரீட் மேற்பரப்புகளுடன் கூடிய ஒரு விமான ஓடுபாதையை கொண்டுள்ளது. விமான ஓடுபாதை அமைவிடம் லெவனார் 29 9000 அடி நீளமான ரன்வேயை கொண்டுள்ளது. ரஃபால் போர் விமானங்களின் 2வது படைப்பிரிவு 101வது ஸ்குவாட்ரன் ஹசிமாரா விமான தளத்திலிருந்தே இயக்கப்படுகிறது. அந்த விமானங்கள் தான் சிலிகுரி தாழ்வார வான் பகுதிக்கு வான் பாதுகாப்பு கொடுக்கின்றன. கூடுதலாக எந்த ஒரு சாத்தியமான அச்சுறுத்தல்களையும் தடுக்க பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் க்ரூஸ் ஏவுகணைகளின் ஒரு படைப்பிரிவும் சிலிகுரி தாழ்வாரத்திற்கு அருகில் உள்ள பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளது. S-400 நீண்ட தூர வான் பாதுகாப்பு அமைப்புக்கு கூடுதலாக இந்திய ராணுவம் ஆகாஷ் நடுத்தர தூர வான் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்புகள் பொருத்தப்பட்ட வான் பாதுகாப்பு பிரிவுகளையும் மூலோபாய தாழ்வார பகுதிக்கு அருகே நிலைநிறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. சிலிகுரி தாழ்வாரத்தில் இந்திய ராணுவத்தின் பாதுகாப்பு கட்டமைப்பின் மற்றொரு முக்கியமான அங்கம் சுக்னாவை தளமாக கொண்ட திருசக்தி படைப்பிரிவு. T-90 முக்கிய போர் டேங்கல், உயரடுக்கு காலாட்படை பிரிவுகள் மற்றும் சக்தி வாய்ந்த பீரங்கி திறன்களின் படைப்பிரிவால் பலப்படுத்தப்பட்ட இந்திய ராணுவத்தின் திருசக்தி படைப்பிரிவு இப்பகுதியில் தொடர்ந்து உயர் தீவிர போர் பயிற்சியை நடத்துகிறது. இதற்கிடையில் மேற்கு வங்கத்தின் பனாகரை தளமாக கொண்டு இந்தியாவின் முதல் மலை தாக்குதல் படையான பிரம்மாஸ்திரா படைப்பிரிவு சீனாவுக்கு எதிராக நடைமுறை கட்டுப்பாடு கோடு LACயில் ஒரு விரைவான பதிலடி பிரிவாகவும் எதிர் தாக்குதல் படையாகவும் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த படை 2 காலாட்படை பிரிவுகள், ஒரு கவசப்படை மற்றும் சிறப்பு வான் பாதுகாப்பு மற்றும் விமான பிரிவுகளை கொண்டு ஒரு முழு அளவிலான தாக்குதல் படையாக திட்டமிடப்பட்டது. சமீப காலத்தில் இந்திய ராணுவத்தின் ISR அதாவது உளவுத்துறை கண்காணிப்பு மற்றும் உளவு பார்த்தல் குழு வங்கதேச எல்லையில் இந்தியாவின் சிலிகுரி தாழ்வாரத்திற்கு அருகில் உள்ள பகுதியில் ஆளற்ற விமான நடமாட்டத்தை அவதானித்தது. வங்கதேச ராணுவத்திற்கு சொந்தமான துருக்கி தயாரிப்பான பேராக்டர் TB2 ஆளற்ற விமானம் அது என்று அடையாளம் காணப்பட்டது. இதுவரை நடைமுறையில் உள்ள நிலையான இயக்க நடைமுறை SOP இந்திய வங்கதேச எல்லையிலிருந்து 10 கிலோமீட்டருக்குள் இந்த ஆளற்ற விமானங்களும் பறக்க அனுமதிக்கப்படவில்லை என்று கூறுகிறது. இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லைக்கு அருகில் வங்கதேச ராணுவத்திற்கு சொந்தமான பேராக்டர் TB2 ஆளற்ற விமானம் பறந்ததாக வந்த செய்திகள் குறித்து கேட்டபோது ஒரு இந்திய ராணுவ அதிகாரி இந்திய வான்பகுதியின் மீதும் எந்த ஒரு ஆளற்ற விமானத்தையோ அல்லது பொருளையோ கண்காணித்து சுட்டு வீழ்த்தும் திறன் எங்களிடம் உள்ளது என்று கூறினார். அந்த ஆளற்ற விமானம் ISR உளவு பார்த்தல் பணிக்காக வங்கதேச விமானப்படையால் பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்தியா வங்கதேச எல்லைக்கு அருகே பறந்த ஆளற்ற விமானத்தின் டிரான்ஸ்பெண்டர் அடையாளம் TB2 R1-71 என்று அடையாளப்படுத்தப்பட்டது. இந்த டிரான்ஸ்பெண்டர் அடையாளம் பங்களாதேஷ் ராணுவத்தை சேர்ந்து பேராக்டர் TB2 ஆளற்ற விமானம் என்று அடையாளப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்தியா வங்கதேச எல்லையில் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. வங்கதேசத்தின் பேராக்டர் TB2 ஆளற்ற விமானம் தலைநகர் டாக்காவில் உள்ள தேஜ்கான் விமான தளத்திலிருந்து புறப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த ஆளற்ற விமானம் வங்கதேச ராணுவத்தின் 67வது படைப்பிரிவால் இயக்கப்படுவதாகவும் வழக்கமான ISR பணியை மேற்கொண்டு வருவதாகவும் நம்பப்படுகிறது. வங்கதேச ஆயுதப்படைகள் துருக்கியிலிருந்து 12 நடுத்தர உயர நீண்ட தாங்குதிறன் பேராக்டர் TB2 ஆளற்ற விமானங்களை வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அவற்றில் 6 விமானங்கள் ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ளன. வங்கதேசம் 32 பாகிஸ்தானிய சீன தயாரிப்பு JF-17 தண்டர் போர் விமானங்களை வாங்க திட்டமிட்டுள்ளதாக நம்பப்படுகிறது. வங்கதேசம் தனது எதிரிகளாக கருதும் நாடுகளான பாகிஸ்தான் மற்றும் சீனாவால் தயாரிக்கப்பட்ட JF-17 போர் விமானங்களை வாங்குவதை இந்திய அரசாங்கம் விரும்பவில்லை. பாதுகாப்பு துறையில் இஸ்லாமாபாத் மற்றும் பெய்ஜிங்குடன் நட்பு கொள்வதில் டாக்காவின் நடவடிக்கைகளில் பொதுநிலையும் மகிழ்ச்சி அடையவில்லை என்று கூறப்படுகிறது. JF-17 போர் விமானம் பாகிஸ்தான் விமானப்படை வளாகம் PAC மற்றும் சீனாவின் செங்டு விமான தொழில் குழு CAIG ஆகியவற்றால் உருவாக்கப்பட்டது. இது பாகிஸ்தான் விமானப்படையால் அதன் சமீப கால பிளாக் 3 வகை உட்பட பயன்படுத்தப்படுகிறது. ஏற்கனவே பதட்டமாக இருக்கும் இந்தியாவும் வங்கதேசத்திற்கும் இடையிலான உறவுகள் பாகிஸ்தான் உளவுத்துறை இன்டர் சர்வீசஸ் இன்டெலிஜென்ஸ் ISI இன் மூத்த அதிகாரிகள் டாக்காவுக்கு வருகை தந்ததாக கூறப்பட்டதை தொடர்ந்து பெருகிய முறையில் பதட்டமாகிவிட்டன.
பாகிஸ்தான் உளவுத்துறை ISIயின் மேஜர் ஜெனரல் ஷாஹித் அமீர் அஸ்வர் தலைமையிலான மூத்த பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரிகளின் குழு வங்கதேசத்தில் 4 நாட்கள் தங்கியிருந்தது. பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் உளவுத்துறை அதிகாரிகளின் வங்கதேச வருகை புதுடில்லியில் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரிகளின் வங்கதேச பயணத்திற்கு பின் சமீபகால முன்னேற்றங்களை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும், தேசிய பாதுகாப்பு விஷயங்களை தொட்டால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இந்திய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்.